ஐஐடி மெட்ராஸுடன் நியூஸ்7 தமிழ் இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான ஆவா டஞ்சி எனும் தலைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இசை மற்றும் கலை ஆர்வம் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தங்களது இயலாமையிலும் மன உறுதியுடன் மற்றும் உற்சாகத்துடன் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளின் கலை நிகழ்ச்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. பார்த்த அனைவரும் அவங்க மெய்சிலிர்ந்து போகத்தக்கதாக இந்த இன்க்ளூசிவ் பர்ஃபார்மன்ஸஸ், இன்க்ளூசிவ் மியூசிக், இன்க்ளூசிவ் டான்ஸ், இன்க்ளூசிவ் அவார்ட்ஸ், குறிப்பாக இந்த நூற்றுக்கணக்கான ஸ்பெஷல் சில்ட்ரனோட மியூசிக் என்னை எப்போவுமே அழ வச்சிடும், என்னோட உள்ளத்தை அப்படியே கரைய வைக்கும். இந்த வருஷமும் அது அப்படியே கரைச்சி, ஆனால் அந்த குழந்தைங்களோட சந்தோஷம், மகிழ்ச்சி, அதில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது அதான் இன்க்ளூசிவ். எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமம். கிட்டத்தட்ட 500+ ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எல்லா பேரண்ட்ஸும் இப்போ ஒரு அம்மா என்னை பார்க்கும்போது சொன்னாங்க, என் அடுத்த நாள் கவலையாக இருந்த எல்லா மனபாரத்தையும் இறக்கி வச்சுட்டேன். அதுதான் எங்களுடைய சம்பளமே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஃபீட்பேக்கு தான் இது இருக்கும். ஸோ எங்களோட விஷன் 2025, அதாவது ஒரு டவுன்ஷிப் மாடல், ஆல் அண்டர் ஒன் ரூஃப். இந்த குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளோடு கூட அந்த டவுன்ஷிப் மாடலில் விஷன் 2025 உருவாக்க போகிறோம். This is more than saying people are being impressed about the incident, about this program. It's very heart touching and heart wrenching. It's more heart breaking, in fact, because although they are we call them as people, disabled people, I will not say that they are disabled. This is the ability. Disability can be changed. This is the ability that where a normal person, which he cannot do, there are people who don't have that normal, they are able to do that. They should go across the nations, in all institutions they should go across, and we invite people to support nationally, locally as well as internationally. திறமைகள் எல்லாத்தையோட how we make knowledge, அதாவது எல்லா விதமான படிப்புகளும் எல்லாருக்கும் எப்படி போய் சேர்க்கணும். இப்போ மியூசிக் போயிட்டுருக்கு, மியூசிக் எல்லாருக்கும் எப்படி அக்சசபிள் பண்ணலாம் அப்படின்னு தான். ஐ திங்க் 21st century இஸ் அ சென்ச்சுரி ஆஃப் இன்க்ளூசிவிட்டி. இது வரைக்கும் இன்டர்நெட் இல்லை, டிஜிட்டல் ஃபார்ம்ஸ் இல்லை, இது வரைக்கும் பலவிதமான மக்கள் நலிந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் பின்தங்கியே இருந்தாங்க. இப்போ 21st centuryயில் we are evolving many ideas. லோஷிகா என்கிட்ட 5 இயர்ஸாக டான்ஸ் கற்றுக்கிறா. அவள் டவுன் சிண்ட்ரோம் சைல்டு. ஆனால் அவள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாள். எப்பயுமே நார்மல் சில்ட்ரனோட தான் எப்பயுமே அவள் கிளாஸில் அட்டன் பண்ணுவாள். எப்பயுமே அந்த வித்தியாசம்லாம் அவட்ட எப்பயுமே இருக்காது. ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறா. மோர் தேன் 50 ப்ரோக்ராம்ஸ் அவள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறா. எப்பயுமே பயந்து நிற்கிறது அந்த இது எதுவுமே இல்லை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இவ தான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஆடுவா. என்னோட ஒரே எய்ம் இவளுக்கு அரங்கேற்றம் பண்ணி இவளையும் என்ன மாதிரி ஒரு டான்ஸ் டீச்சராக உருவாக்கணுன்றது தான் என்னோட எய்ம். நியூஸ்7க்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா இந்த கிட்ஸை நீங்கள்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஃப்யூச்சரில் ஆவாடிங்கி ரொம்ப நல்லா பிரிங்கப் ஆகும். அண்ட் எங்களோட கிட்ஸ் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராமில் என்னுடைய பொண்ணு லாஸ்ட் இயரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குழந்தை ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவளுக்கு இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த ஆவாடிங்கி ஒரு பெரிய இந்த ஆர்கனைசேஷன் எங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே முடியாது சார். நம்ம குழந்தைங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், அதை வெளியில் கொண்டு வரதுக்கு அப்பா அம்மா நாம தான் முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை காமிக்கும் போது நாமளும் எதுலேயுமே சலிச்சவங்க கிடையாது, நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க இந்த அவார்டிங்கி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு எல்லாருக்குமே. சென்னை YMCA மைதானத்தில் ரோட்டரி சங்கத்தின் மகளிர் மேம்பாட்டு குழு மற்றும் இன்னர்வேல் அமைப்பு சார்பில் வாக்கத்தான் நடைபெற்றது. இந்த வாக்கத்தானில் ஊட்டச்சத்து மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தனித்துவமான புடவை அணிந்து பெண்கள் பங்கேற்றனர். இதில் திரளான பெண்கள் பங்கேற்று ஜும்பா நடனம் ஆடியபடி நடந்து சென்றனர். மேலும் பார்வை திறன் குறைந்த 30 கிரிக்கெட் வீரர்களுக்கு 1500 ரூபாய் மதிப்பிலான காலணி, கையுறை உள்ளிட்ட உபகரணங்களும் வழங்கப்பட்டன. எல்லா விமனும் அச்சீவர்ஸ் இன் தேர் ஓன் ரைட்ஸ். எவ்ரிபடி ஹேஸ் கிராஸ்ட். எல்லாரும்
கடந்து வந்த பாதை சுலபமான பாதை அல்ல. நாங்கள் எல்லாருமே புடவை கட்டியிருக்கோம். புடவை என்னன்னா நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை குறிக்கிறது. புடவை கட்டுறதுனால வந்து நம்ம ஃபிட்னஸ் பர்சியூ பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. புடவை கட்டியே நாங்கள் டான்ஸ் ஆடியிருக்கோம், சாரி ஜும்பா வாக்கத்தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாரம்பரிய உடையையும் ஒரு மேம்படுத்தணும், எல்லாரும் கட்டிக்கணும். ஏன்னா வந்து இது நம்ம நாட்டுக்குரிய ஒரு